ப்ரோ டெக் சப்போர்ட் ரோல்ல ஜாயின் பண்ணலாமா? பண்ணலாம். ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. அதில் நீங்க எப்படி மாட்டிக்காம இருக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோல நான் சொல்றேன். வெல்கம் டு கெரியர் ஆப்ஷன்ஸ் பார்ட் 4. டெக் சப்போர்ட்னு சொல்லி அவங்க வேலைக்கு எடுக்கிற நிறைய கம்பெனிஸ் உண்மையான டெக்னிக்கல் ரோல்ஸே அவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. இப்போ ஒரு டெக் சப்போர்ட்டா ஜாயின் பண்ணி ஒரு விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க, ஒரு நெட்வொர்க்கிங் பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க, ஒரு இன்டியூன் பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க, ஒரு ஆக்டிவ் டைரக்டரி பத்தி தெரிஞ்சுக்கிறீங்கன்னா அடுத்து நீங்க அதுல எந்த ஸ்ட்ரீமுக்கு போனாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் பிபிஓல டெக்னிக்கலான ஒர்க் பெருசா இருக்காது. இதை தட்டினா ரீபூட், அதை தட்டினா ரீசெட், ஓவரா பேசினா ரீஃபண்ட், கஸ்டமர் ஹாப்பியாக்கு பாசிட்டிவா சர்வே வாங்கி வீட்டுக்கு கிளம்பி இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நிறைய பிபிஓஸ் ஒர்க் பண்ணும். இந்த மாதிரி பிபிஓ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அடுத்து நீங்க டெக்னிக்கலா போகும்போது உங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்காது. மேபி நீங்க வாய்ஸ் ப்ராசஸ்ல இருந்தா கம்யூனிகேஷனாவது ஓரளவு டெவலப் ஆயிருக்கும். நீங்க நான் வாய்ஸ்ல இருந்தீங்கன்னா அதுவும் சுத்தம். இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? இன்டர்வியூல உங்களோட டெக்னிக்கல் ரவுண்டோ மேனேஜர் ரவுண்டோ முடிஞ்ச பிறகு do you have any questions for me கேட்பாங்க. அவங்க கேட்கலாம், நீங்களே கேட்டுருங்க. if I get selected what will be my roles and responsibilities. விண்டோஸ்ல ட்ரபிள் ஷூட் பண்ணணும், O365 அட்மின் ஆக்சஸ் கொடுப்போம், அதை வச்சு ட்ரபிள் ஷூட் பண்ணணும், இல்ல அசூர் ஆக்சஸ் கொடுப்போம், அதை வச்சு ட்ரபிள் ஷூட் பண்ணணும். இந்த மாதிரி டெக்னிக்கலா ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்க சேரலாம். அதுவே நான் டெக்னிக்கலா ஏதாவது சொல்றாங்க, ரீஃபண்ட் பண்ணணும், டிஸ்கவுண்ட் கொடுக்கணும், அப்செல் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்கன்னா அது வந்து டெக்னிக்கல் ப்ராசஸ் கிடையாது. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பெருசா யூஸ் ஆக போறதும் கிடையாது.